மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷினு. அது என்ன அப்படின்னாக்க ஒரு பரிமாண மீட்சி மோதல். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் டெரிவேஷன் பெரிய டெரிவேஷனாக போகும். பாருங்கள், அப்படியே தொடர்ச்சியாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். பாருங்கள், 2 பொருட்கள் இருக்குது. ஒன்றினுடைய நிறை வந்து m1, மற்றொன்றினுடைய நிறை வந்து m2. அதனுடைய தொடக்க திசைவேகங்களை u1 மற்றும் u2 எடுத்துக்கிறோம். இது வந்து மோதலுக்கு முன்பு. இந்த ரெண்டும் இந்த திசைவேகத்தில் u1 u2ங்கிற திசைவேகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று மோதிக்குது. அது 2 பால் வந்து இப்படி உருண்டோடிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2 மோதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திசைவேகங்கள் மாறி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து v1 v2. அப்போ v1 v2ங்கிறது இறுதி திசைவேகங்கள். m1 m2ங்கிறது மாறுமா? இந்த பொருள் என்ன பொருளோ அப்படியே தான் இருக்குது. இதனுடைய திசைவேகங்கள் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நேர்கோட்டு உந்த மாறா விதியில் மொத்த உந்தம் வந்து மோதலுக்கு முன்பு இருந்த மொத்த உந்தமும் மோதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய மொத்த உந்தமும் மாறாது அப்படின்னு படிச்சோமா? நம்ம பாருங்க, மோதலுக்கு முன்பு இருந்த மொத்த உந்தம் என்ன அப்படின்னா பாருங்க, P1 முதல் பொருளுடைய உந்தம் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவாக இருக்குதான். பாருங்க, PI அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐனா இனிஷியல் தொடக்க உந்தம். எதனுடைய தொடக்க உந்தம்? முதல் பொருளுடைய தொடக்க உந்தம் ஈக்குவல் டு m1 u1. அதே மாதிரி இரண்டாவது பொருளுடைய உந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க PI, பாருங்க, PI2 இரண்டாவது பொருளுடைய தொடக்க உந்தம் m2 u2. இப்போ மொத்த நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கும்போது ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ PI அப்படிங்கிறது தொடக்க உந்தமானது m1 u1 + m2 u2. அதே மாதிரி தான் மோதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய உந்தத்தையும் எழுதியிருக்கோம். இந்த டேபிளில் இருக்கு. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துக்கு இருக்கக்கூடியது பாருங்க m1 u, இந்த இடத்துக்கு இருக்கக்கூடியது பாருங்க m1 u1 + m2 u2 ஈக்குவல் டு மோதலுக்கு முன்பு இருந்த உந்தமா m1 u1 + m2 u2ங்கிறது m1 v1 + m2 v2ங்கிறது மோதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய உந்தமா ரெண்டு சமம் தானே. அப்போ சமப்படுத்திக்கிறோம். இப்போ சமப்படுத்திட்டு நமக்கு சிம்பிளை பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் மாற்றி எழுதும் பொழுது பாருங்க, m1 u1 இங்கே இருக்கக்கூடிய m1 அனுபவம் கொண்டு வந்துருங்க. -m1 v1 ஈக்குவல் டு m2 v2 மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய u2 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? m2 u2 ஆகிடும். இதில் ஏதாவது காமனாக இருக்குதான்னு பாருங்கள். m1 காமனாக இருக்குது. அப்போ u1 - v1 ஈக்குவல் டு m2 காமனாக இருக்குது m2 × v2 - u2. அதே மாதிரி இயக்க ஆற்றலை பார்க்குறோம். மோதலுக்கு முன்பு இருந்த இயக்க ஆற்றல் என்ன, மோதலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் என்னன்னு பார்க்குறோம். முதல்ல பார்த்தது உந்தம் பார்த்தோம். இப்போ பார்க்குறது இது இயக்க ஆற்றல். இப்போ இயக்க ஆற்றல் அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வர வேண்டியது. இயக்க ஆற்றல்னா கைனடிக் எனர்ஜி = 1/2 mv². இதுதான் ஜென்ரலான ஃபார்முலா. திசைவேகங்கள் வந்து u மற்றும் vன்னு ரெண்டும் போட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மோதலுக்கு முன்பு இருந்த இயக்க ஆற்றல். அப்போ m1 u1² போட்டுக்கிறோம். 1/2 m1 u1² போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் 1/2 m2 u2². முதல்ல சொன்ன மாதிரியே தான் KEI2 அல்லது KEI1 அப்படின்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம்? ஐனாக்கு இனிஷியல் தொடக்க இயக்க ஆற்றல், 1னாக்க முதலாவது பொருளுடைய இயக்க ஆற்றல் தொடக்க இயக்க ஆற்றல், இரண்டாவது பொருளுடைய தொடக்க இயக்க ஆற்றல். அப்போ மொத்த ஆற்றல்லாம் ரெண்டையும் கூட்டிக்கணுமா? மொத்த இயக்க ஆற்றல்னா அப்போ ரெண்டையும் கூட்டி எழுதிட்டோம். அதே மாதிரி தான் மோதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய இயக்க ஆற்றலுக்கு. ஏங்க u1 போட்டோம்? தொடக்க திசைவேகம் u1. ஏன் v1 போட்டிருக்கோம்? இறுதி திசைவேகம் v1. அதனால அப்போ மொத்த தொடக்க இயக்க ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபார்முலா வருது. மொத்த இயக்க ஆற்றலில் இறுதி இயக்க ஆற்றல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஃபார்முலா வருது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? மீட்சி மோதல் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ மீட்சி மோதலை பொறுத்த வரைக்கும் இயக்க ஆற்றல் மாறுமா? டெஃபினேஷன் எல்லாம் படிச்சிட்டிங்களா? அப்போ இயக்க ஆற்றல் மாறாது.
அப்போ ரெண்டுக்கு சமமாக தான் இருக்கும். பாருங்கள், மீட்சி மோதலை பொறுத்த வரைக்கும் மோதலுக்கு முன்பு இருந்த மொத்த இயக்க ஆற்றலும் மோதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய மொத்த இயக்க ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், மோதலுக்கு முன்பு இருந்த இயக்க ஆற்றல் அப்படின்னா 1/2 mu² வரும். இப்போ ரெண்டு பொருள் இருக்கிறதுனால m1 u1² + 1/2 m2 u2² which is also equal to மோதலுக்கு பின்பான மொத்த இயக்க ஆற்றலான 1/2 m1 v1² + 1/2 m2 v2² வந்துடுது. இது என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். 1/2 1/2 கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நாங்கள் எழுதுகிறேன். m1 u1² இந்த பக்கம் இருக்கக்கூடிய m1 டேர்மை இந்த பக்கம் கொண்டு வரும் பொழுது m1 v1² ஆயிரும். ஈக்குவல் டு அதே மாதிரி m2 v2² மைனஸ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய u2 டேர்ம் இந்த பக்கம் போகுது m2 u2² ஆயிடுது. இதில் காமனாக இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பாருங்கள், m1 காமனாக இருக்குது. அப்போது m1 × u1² மைனஸ் v1² இஸ் ஈக்குவல் டு m2 காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துக்கலாம். v2² மைனஸ் u2² எழுதிக்கலாம். இதை வந்து நமக்கு ஒரு சிம்பிளை பண்ணிக்கலாம். a² மைனஸ் b² அப்படின்னா a + b × a - b எழுதிக்கலாமா? அது மாதிரி இந்த டேர்மை நம்ம மாற்றி எழுதுகிறோம். u1 + v1 × u1 மைனஸ் v1 எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத v2 + u2 × v2 மைனஸ் u2 எழுதிக்கலாமா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமன்பாடு, அதாவது 4.47ங்கிறது பாருங்கள். அதாவது இங்கே இருக்கு பாருங்கள், m1 u1 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு m2 v2 மைனஸ் u2 இருக்குது இல்லையா? இதை கொண்டு வந்து இங்கே இதை வந்து வகுக்கலாம். அதாவது 4.47ஆல் இந்த 4.49 வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்படியே பாருங்கள், m1 u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு m2 v2 மைனஸ் u2 தானே 4.47. இதால் வகுக்கும் பொழுது இது போயிடுது, v2 மைனஸ் u2 கேன்சல் ஆயிடுது, இந்த டேர்மு கேன்சல் ஆயிடுது, இந்த டேர்மு கேன்சல் ஆயிடுது. மீதி நமக்கு என்ன இருக்குது, u1 + v1 ஈக்குவல் டு v2 + u2. இது வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி, அதாவது தொடக்க திசைவேகங்களையும் இறுதி திசைவேகங்களையும் ஒன்றா எழுதிக்கிறோம். அப்போது இந்த u1க்கு பக்கத்துலேயே u2 எழுதிக்கலாம். u1 மைனஸ் u2 ஈக்குவல் டு v2, இந்த v1 இந்த பக்கம் போடும்போது v1ன்னு மாறிக்குது. சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் முன்னாடி வச்சு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். மைனஸை முன்னாடி கொண்டு வந்து எழுதியிருக்காங்க. சரி, இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், v1 மதிப்பையும் v2வோட மதிப்பையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் மாதிரி தெரியுது பாருங்கள். இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது எதை கண்டுபிடிக்கிறோம், v1 இதிலிருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். 4.50 தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு v1 கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். சமன்பாடு எழுதும்போது தான் உங்களுக்கு நல்லா புரியும். u1 மைனஸ் u2 ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. என்ன கண்டுபிடிக்கணும், v1 இந்த பக்கம் கொண்டு வாங்க, இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ v1 ஈக்குவல் டு v2 மைனஸ் u1 மைனஸ் u2. அப்போ உள்ள மைனஸால் பெருக்கும்போது v2 மைனஸ் u1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் u2 வந்துடுச்சா, v2 + u2 மைனஸ் u1. இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், v2 கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இறுதி திசைவேகங்களான v1ஓட மதிப்பையும் v2ஓட மதிப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4.52 அப்படிங்கிற சமன்பாட்டை 4.47 பிரதியிடலாம். 47 சமன்பாடு என்ன, முதல்ல பார்த்ததே தான், m1 × u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு m2 v2 மைனஸ் u2. அதில் கொண்டு போய் பிரதியிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து 4.52 சமன்பாடு. 4.47ங்கிறது நமக்கு தெரியும், என்னது, m1 u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு m2 v2 மைனஸ் u2 அப்படிங்கிறத சமன்பாடு. இதில் நம்ம பிரதியிட்டோம் அப்படின்னா எதை பிரதியிடுறோம், இந்த v2ஓட மதிப்பு கொண்டு போய் பிரதியிடலாம். பிரதியிடும் பொழுது பாருங்கள், u1 இந்த v2க்கு பதிலாக u1 + v1 மைனஸ் u2 எழுதிருக்காங்களா, மைனஸ் u2. திரும்ப பாருங்கள், இதில் ஏதாவது கேன்சல் ஆகும்னு பாருங்கள்,
u2 இருக்குது. அப்போ 2u2 v1 u1 இதுவே கேன்சல் ஆகாது. அப்போ m2 உள்ளே பெருக்கிட்டு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 3 டேர்ம் கூட இது பெருக்கணும். அப்போ m2 u1 கூட்டல் m2 v1 மைனஸ் 2m2 u2. நம்ம என்ன பண்ணலாம்? v டேர்மையில் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், u டேர்மையில் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ m1 u1 m2 u1 வந்து இந்த பக்கம் போனாக்க மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் டேர்ம் வந்து இங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிடுது. காமனாக இருக்கக்கூடியது என்னென்னு இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே u1 இருக்குது இல்லையா? இந்த u1 இருக்கிறது நம்ம காமன் எடுத்துக்கலாம். அப்போ m1 மைனஸ் m2 இன்ட்டு u1 ப்ளஸ் 2m2 u2 ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடியது v1 காமனாக இருக்குது. ஸோ m1 ப்ளஸ் m2 v1. அப்போது v1 வேணும்னா என்ன நமக்கு தலைப்பை பாருங்கள், v1 மற்றும் v2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ v1 கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே இங்கே போயிடுது. நம்ம போகும்போது தனித்தனியாக எழுதிக்க வேண்டியதான். இதுக்கு தனியாக எழுதிட்டோம்னாக்கா இது மாதிரி வந்துடுது. இது மாதிரியே எதை கண்டுபிடிக்க முடியும்? v2க்கான மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இது வந்து முன்னாடி இருக்கிறதுக்காக நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். முன்னாடி ஸ்லைட் இருக்குது இல்லையா, அதனுடைய மதிப்பு தான் இது. ஸோ இங்கே வராது. ஸோ நம்ம இப்போது நம்ம v1 மற்றும் v2ஓட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஒரு பரிமாண மீட்சி மோதலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோமா? மோதலுக்கு முன்பு இருந்த மொத்த உந்தமும் மோதலுக்கு பின்பான மொத்த உந்தமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும்னு பார்த்தோம். இயக்க ஆற்றல் சமமாக இருக்கும்னு பார்த்தோம். அதை வச்சு தான் இந்த டெரிவேஷன்ஸை போட்டிருக்கேன். எல்லாம் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறது தான். அதிலிருந்து இறுதி திசைவேகமான v1 மற்றும் v2வை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நமக்கு மொத்தமாக 4 வகையான நேர்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் நேர்வு நான் அந்த 4.53 சமன்பாட்டையும் 4.54 சமன்பாட்டையும் நம்ம திரும்ப பயன்படுத்த போகிறோங்கிறனால இங்கே எழுதியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. m1 மைனஸ் m2 பை m1 ப்ளஸ் m2 u1 ப்ளஸ் 2m2 பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u2. இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் m1 மைனஸ் m2 வரும் எப்போ அப்படின்னாக்கா v1 வரும்போது, v2 வரும்போது m2 மைனஸ் m1 போடணும். கீழே அதே மாதிரி தான் m1 ப்ளஸ் m2 மாறாது ரெண்டுக்குமே. அதே மாதிரி இங்கே v2 வரும்போது இங்கே என்ன வரும்? u2ன்னு வரும். இங்கே v1 வரும்போது u1 ஃபஸ்ட் டேர்மில். ஓகேவா? அது நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி 2m1 m2 இங்கே v1 வரும்போது, இங்கே v2 வரும்போது 2m1 வரும். சரி, இப்போது நம்ம பயன்படுத்தின அந்த 2 பொருள் இருக்குது இல்லையா, அந்த 2 பொருட்களுமே வந்து நிறைகள் ஒரே மாதிரி இருந்தால் என்னாகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேஸு. m1ம் m2 சமமாயிருது. அப்போ m1 m2 சமம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிருமா? m1 மைனஸ் m2 0 தானே. அதே மாதிரி இந்த டேர்மும் 0 ஆயிருமா? இங்கே பாருங்கள், இதில் 2m டிவைடட் பை 2mனு வந்துருக்கும். ஸோ அடிச்சிட்டோம்னா மீதியான தான் வரும், u2 மட்டும்தான் இருக்கும். அப்போது v1 ஈக்குவல் டு எதுக்கு சமமாயிரும்? u2க்கு சமமாயிருது. அதே மாதிரி இந்த சமன்பாடு என்ன இருக்கும் பாருங்கள், இங்கே 2mனு வந்துருக்கும். இந்த இடத்துக்கு பதிலாக கீழேயும் 2mனு வந்துருக்கும். கேன்சல் ஆகிடுது. இங்கே u1 மட்டும் வந்துருக்கும். அப்போ v2 சமம் u1ன்னு மாறி இருக்கும். அதாவது தன்னுடைய திசைவேகங்கள் என்ன பண்ணியிருக்கும்? மாறி இருக்கும். அதாவது நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? u1 u2 v1 v2ன்னு பார்த்துருக்குறோம். இந்த திசைவேகம் இதுக்கு போயிடுது, இந்த திசைவேகம் இதுக்கு வந்துடுது. மாறிக்கு பார்த்தீங்களா? திசைவேகங்களை பரிமாறிக்கொள்ளும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது அந்த இரண்டாவது நேர்வை பார்க்கலாம். இதில் பாருங்கள், இரண்டாவது நேர்வில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பொருள்கள் வந்து ஒரே நிறையை கொண்டிருந்தால், அதாவது m1 m2 சமம். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கணும். அதாவது 2 பொருட்கள் இருக்குது. ஒன்றுனுடைய நிறை m1, மற்றொன்றுடைய நிறை வந்து m2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த m1 வந்து u1 அப்படிங்கிற திசைவேகத்தில் இயங்கிட்டு இருக்குது. m2 வந்து என்னன்னாக்க நிலையாக ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஓய்வு நிலை அப்படின்னாக்கா அதனுடைய தொடக்க திசைவேகம் ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்க, இந்த 2 சமன்பாடுகள் என்ன ஆகும்? u2க்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ண அப்படின்னாக்க இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிருமா? அதே மாதிரி இதுலேயும் 0ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் m1 m2வும் சமம். அப்போ m1 m2 சமம் அப்படின்னா இதுவும் m1 ஆயிரும், இதுவும் m1 ஆயிடுது. இப்போ m மைனஸ் m ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டேர்ம் வராது. அப்போ v1 ஈக்குவல் டு 0. எனக்கு இதுவும் 0, இதுவும் 0. அப்போ வந்து v1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் v2வை பாருங்களேன், m1க்கு பதிலாக mன்னு எடுத்துக்கணும், m1க்கு பதிலாக m, m2க்கு பதிலாகவும் m தான். அப்போ 2m டிவைடட் பை m ப்ளஸ் m எவ்வளவு? 2m. அப்போ 2m டிவைடட் பை 2m அப்படின்னா
அடிச்சிடலாம், which is equal to 1 into u1. அப்போ v2 equal to u1. அப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது v1 வந்து 0 ஆயிருது, v2 வந்து எதுக்கு சமமாயிருது, u1 உடைய திசைவேகத்துக்கு சமமாக மாறிடும். இதெல்லாமே என்னன்னாக்க இந்த சமன்பாடு இருந்தால் நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்க, மூன்றாவது நிறுவு பாருங்க. முதல் பொருளானது இரண்டாவது பொருள் நிறைய விட குறைவாக இருந்தால், அதாவது m1 இஸ் வெரி வெரி லெஸ் தேன் m2, அது மாதிரி இருக்கும்போது m2 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ ரெண்டையும் வகுக்கும் போது கிட்டத்தட்ட என்ன ஆயிருது, லெஸ் தேன் 1 ஆயிடுது. ஏன்னா இதனுடைய நிறை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, இது ரொம்ப குறைவாக இருக்குது. வகுக்கும் போது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், 1ஐ விட குறைவாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, ரெண்டையும் வகுக்கும் பொழுது 1ஐ விட குறைவு அப்படின்னா நியர்லி ஈக்குவல் டு 0, m1/m2 ஈக்குவல் டு 0 ஆயிருது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த இலக்கு இரண்டாவது பொருளானது ஓய்வு நிலையில் இருக்குது. இரண்டாவது பொருள் எப்படி இருக்குது, ஓய்வு நிலையில் இருக்குது. அப்போ ut ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 4.53 சமன்பாடு என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, இதிலிருந்து அப்படியே m2 எடுக்கிறாங்க வெளியில. பாருங்க, இந்த இடத்துல இருந்து m1 மைனஸ் m2ல இருந்து எதை ரிமூவ் பண்றாங்க வெளியில, m2 எடுக்கும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல m2 இல்லை, அதனால கீழே m2 வந்துடுது, மைனஸ் இந்த m2 வெளியில போயிடுச்சு. அப்போ என்ன இருங்க 1 ஆயிருது, வந்துருச்சா? அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த m2 வெளியில வந்துடுது. இந்த இடத்துக்கு பாருங்க என்ன ஆயிடும், m1/m2 இந்த இடத்துக்கு போயிடுது. அப்போ இந்த இடத்துக்கு m2 வந்திருக்கும், இந்த m2 கேன்சல் ஆயிடுது. இப்போ மீதி இங்கே என்ன இருக்கும், 2/m1/m2 + 1 இருக்கும் இன்ட்டு 0. ஏன் இந்த இடத்துக்கு u2 + 0ன்னு போட்டிருக்காங்க, ஏன்னாக்கா ut ஈக்குவல் டு 0 ஓய்வு நிலையில் இருக்குதுனால. அப்போது இதுவும் பாருங்கள், m1/m2 இஸ் ஆல்சோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0, 0 - 1 டிவைட் பை 0 + 1 இன்ட்டு u1. ஸோ -1 கீழே +1, அப்போ -1 தான் வரும். அப்போ -u1, v1 இஸ் ஈக்குவல் டு -u1க்கு சமம். இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த சமன்பாட்டுக்கும் போடலாம், v2வை கண்டுபிடிக்கலாம். இதில் பாருங்கள் v2 இருக்குது இல்லையா, இதில் என்ன எடுக்கணும், m2 அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். m2 ரிமூவ் பண்ணும்போது இங்கே இல்லை, அப்போ கீழே அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன அப்ளை பண்ணணும், இந்த m1/m2க்கு பதில் 0ன்னு அப்ளை பண்ணிக்கணும். u2க்கு பதிலாக என்னென்னு அப்ளை பண்ணணும், 0ன்னு அப்ளை பண்ணுறோம். 0ன்னு போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிருக்கும். அதே மாதிரி m1/m2 ஈக்குவல் டு 0, 0/anything ஈக்குவல் டு 0, இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுது. அப்போ v2 ஈக்குவல் என்ன ஆயிருதுங்க, 0ன்னு ஆயிடுது. இது மாதிரி தான் ஒவ்வொரு கண்டிஷன்லையும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி v1ஐயும் v2 மதிப்பை கண்டுபிடிக்கணும். நேரம் 4 பாருங்க, இரண்டாவது பொருளானது முதல் பொருளுடைய நிறையை விட குறைவாக உள்ள போது, அப்போ m2 இஸ் வெரி வெரி லெஸ் தென் m1. இங்கே வந்து m2/m1 இஸ் லெஸ் தென் 1. அப்போ என்ன ஆயிருனாக்க m2/m1 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 ஆயிரும். இங்கேயும் இலக்கு வந்து ஓய்வு நிலையில் தான் இருக்குது. அப்போ திரும்பவும் பாருங்க, இங்கே என்ன எடுக்கணும், m1 வகுக்கிறோம். m1 வகுக்கும்போது இந்த சமன்பாடு எழுதி இப்போ போட்டிருக்கேன் பாருங்க, காப்பி பண்ணி போட்டிருக்கேன். m1 ரிமூவ் பண்ணும்போது 1 - m2/m1 வந்திருக்கும். முதல்ல பண்ண ஸ்டெப்பே தான். திரும்ப m2/m1க்கு பதிலாக 0ன்னு போடுறோம், இதெல்லாம் போயிடுது. இதுக்கு 0ன்னு போடும்போது டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிருக்குது. u2க்கு பதிலாக 0 போட்டிருக்கோம். அப்போ சால்வ் பண்ணி பார்க்கும்போது v1 ஈக்குவல் டு u1 வருது. இதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறோம்னாக்க இரண்டாவது 4.54ன்னு மாற்றிக்கோங்க, 54. அப்போ திரும்ப இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சமன்பாட்டையும் நம்ம m1 வகுக்கிறோம். வகுத்து m2/m1க்கு பதிலாக 0ன்னும் u2க்கு பதிலாக 0ன்னு போட்டுட்டோம்னாக்க நமக்கு வரது வந்து v2 ஈக்குவல் டு u1 கிடைக்குது. அப்போது இதில் வந்து தொடக்க திசைவேகத்துக்கு சமமாயிருது v1. இது என்னன்னாக்க v2 வந்து என்ன ஆகுதுன்னா தொடக்க திசைவேகத்தினுடைய 2 மடங்காக மாறுகிறது. ஸோ இந்த 4 நேர்வுகளையும் நீங்கள் கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக மெமரி பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நேர்வில் m1 m2 சமம் மட்டும் போடுறீங்க. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 3 நேர்வுகள்லையும் m2 ஓய்வு நிலையில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ ut ஈக்குவல் டு 0 வந்துடும். 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே மாதிரி m1 m2வும் இந்த 3 நேர்வுகள்லையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. m1 m2 சமமாக இருக்கும். m1 இஸ் ஈக்குவல் டு m2ங்கிறது இரண்டாவது நேர்வில், m1 இஸ் வெரி வெரி லெஸ் தென் m2 மூன்றாவது நேர்வில், m2 இஸ் வெரி வெரி லெஸ் தென் m1 அப்படிங்கிறது நான்காவது நேர்வு. ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப பெரிய ஒரு டெரிவேஷன் தான், பட் முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்.
நீங்கள் அந்த நேர்வுகள் வந்து ஸ்பெஷல் கேசஸ் கேட்டிருந்தாங்கன்னா எழுதுனா போதும். இல்லை அப்படின்னாக்க டெரிவேஷனே பெருசாக இருக்கிறதுனால டெரிவேஷனை போட்டினா கூட போதும். ஸோ ஃபார் வந்து என்ன பார்த்துருக்குறோம், ஒரு பரிமாண மீட்சி மோதல்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய 4 நேர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய V1 V2 எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. ஆமாம், அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி.